வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாலை நான் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட 4 மணி 4:30 இருக்குமென்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு 10 மினிட்ஸுக்கு உட்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ. இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுனெல்லாம் மிகவும் சுருக்கமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாராளுமன்றத்திலே இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்ற கையேட்டில் உள்ள முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ரைட். இப்போது இந்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் என்றால் யார் என்பது தொடர்பாக ஏற்கனவே 2 வீடியோ போட்டுக்கிறேன். பாராளுமன்ற சபாநாயகர் யார் என்ற வீடியோ போடப்பட்டிருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். பாராளுமன்றம் பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்ற ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்ப்போம் இந்த பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் யார் என்று. பாராளுமன்றத்தினுடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்லது பாராளுமன்றத்தை நடத்துகின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தான் இருப்பார். இந்த பாராளுமன்றம் செயலாளர் நாயகம் எனப்படுபவர் ஜனாதிபதியால் தான் நியமிக்கப்படுகிறார். இந்த ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற செயலாளர் நாயகங்களிலே 1947ஆம் ஆண்டிலிருந்து இண்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 8 பாராளுமன்ற செயலாளர் நாயகங்கள் இதுவரைக்கும் வேலையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த 8 பாராளுமன்ற செயலாளர் நாயகருடைய பேரில் திரு ஆர் செனட் எல்பி தரணியகல, திரு சேம் விஜயசிங்க, திரு நிகால் சேனவரத்ன, திரு பர்டம் தித்தவல்ல, திரு தம்மிக கிதுல்கொட, திருமதி பிரியாணி விஜயசேகர, திரு தம்மிக தசநாயக, திருமதி குஷானி ரோகணதீர, இப்போது இருப்பவர் திருமதி குஷானி ரோகர. இந்த 8 பேரும் சிங்கள மக்கள் தான் இதுவரைக்கும் பாராளுமன்ற செயலாகவே தான் நான் இந்த இடத்திலே சொல்லியிருப்பேன். இது ஒரு சிங்கள பார்லிமெண்ட் என்று. ஏனென்றால் இந்த விழா காலமே ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த பாராளுமன்றத்தின் செயலாளராக இன்றை வரைக்கும் இருந்த வரலாறு இல்லை. இவரை யார் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை நியமிக்கிறார்கள் என்று கேட்டால் ஜனாதிபதி. இந்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் இப்போது இருப்பவர் குஷானி ரோகணதீர. அவருடைய படத்தையும் போடுகிறேன். இந்த பாராளுமன்ற இடத்தை பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சபாநாயகர் பெரியவர், அவருக்கு கீழே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது அந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புகளில் அதுக்கு கீழே இருக்கிற நேரடியாக வரவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம். அதற்கு கீழாக இருக்கிறவர் 2 உதவி செயலாளர் நாயகங்கள் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறது டிப்யூட்டி ஒன்றும் அசிஸ்டன்ட் 2 இருக்கிறதாக இந்த ஹையேட்டில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிய டிப்யூட்டி ஒருவரும் அசிஸ்டன்ட் ஒருவரும் தான் இருக்கிறார்கள். ஆகவே 3 பேரில் 2 பிரதி அல்லது இணையும் சொல்ல முடியாது. அசிஸ்டன்ட் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் 2 பேர் இருக்கிறார்கள். அசிஸ்டன்ட் ஒன்று, டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் இருக்கிறார்கள். அதில் 2 பேர். அதில் இந்த வலப்பக்கம் இருக்கிறவர் ரொம்ப நல்லம், இடப்பக்கம் இருக்கிறவர் ரொம்ப கூடாது. ஏனென்றால் அவர் நான் ஒவ்வொரு முறையும் கதைக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் பிழையான விடயங்களை சபாநாயகரோ பிரதி சபாநாயகரோ அல்லது நீங்களே போய் எடுத்து பார்க்கலாம். சபாநாயகருக்கு அல்லது பிரதி சபாநாயகருக்கு ஒரு வீடியோ கிடைக்கிற லைவ்ல இருக்கிறது. பிழையான விடயங்களை சொல்லி என்னுடைய குறைகளை நிமித்துவதும் அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் என்ன பேர் அவருக்கு, நாவல் ராஜபக்சனுடைய நல்ல நண்பன். ஆகவே என்னுடைய எதிரியாக தான் இருக்க வேண்டும். ஆனால் கதைப்பதற்கு நல்லவர்கள். என்ன பிரச்சனை சொன்னால் நாங்கள் பக்கச்சார் பயஸ் அப்படியே தெரியும். மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கும் போது உருவாங்கி கொண்டிருப்பார்கள். நான் கதைக்கும் போது எழுப்பி மைக்க போட்டுட்டு தொப்பிக்கு சம்பந்தம் இல்லாமல் கதைக்கிறேன் என்று ஒரே நிப்பாட்டவும் என்று சொல்லி எழுப்பி சபாநாயகரை கதைப்பார். அண்மையில் ரிஷ்விஷாலிக்கு எங்களுடைய கௌரவ பிரதி சபாநாயகருக்கு சொல்லப்பட்டு பிரதி சபாநாயகர் அப்போ நான் இவர்கிட்ட சொல்லவான்னு கேட்குறேன். அது மைக்கில் கேட்குது. என்னுடைய ஸ்பீச்சில் நீங்கள் முதல் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் அண்மையில் அந்த செம்மணி தொடர்பாக நடந்த புதைகுழி தொடர்பான என்னுடைய பேச்சை நிறுத்த வழிகிட்டது எங்களுடைய பிரதி சபாநாயகர். அவருடைய பேர் என்ன ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் தான் நிறுத்த வழிகிட்டது. ஆனால் நிறுத்துவதற்கு ரிஸ்விசாலி அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் முஸ்லீம் பிரதி சபாநாயகர் இருந்தாலும் அவர் ஒரு மிகவும் நேர்த்தியான மனிதர். அவர் தான் இந்த சபாநாயகராக இருக்க வேண்டியக்குரிய கூட என்னை பொறுத்த வரைக்கும் அதிகூடிய தகமை பண்புகளை கொண்ட மனிதர் என்று நான் சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்தான். தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் இருக்குதானே, தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். நாவே விடயத்துக்கு வருவோம். இந்த பாராளுமன்ற சபாநாயகருக்கு 2 வகையான வேலைகள் இருக்கிறது. ஒன்று என்னென்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ், அதாவது இவருக்கு கீழே தான் அந்த படைக்கல சேவிதர் என்றோட ஆள் இருக்க போறார், சர்ஜன் அட் ஆர்ம்ஸ். அதுக்குள்ள கேன்டீன்ல வேலைகிறார்கள். அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறது, டேபிள் ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள், லெஜிஸ்லேட்டிவ் ஆஃபீஸ் என்று சொல்லுவார்கள், மீடியா என்று சொல்லுவார்கள்.
எல்லாருமே இவருக்கு கீழே தான் இருக்க வேண்டியார்கள். இவருக்கு கீழே தான் இந்த பாராளுமன்ற சபாநாயகர், பிரதி சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர், பிரதி சபாநாயகர், அதுக்கு கீழே வரப்போகின்றது ஆணையாளர் நாயகம். அவரை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்கு கீழே வரப்போகிறது பிரதி ஆணையாளர் நாயகம், உதவி ஆணையாளர் நாயகம். அதுக்குள்ள தான் அவ்வளவு பாராளுமன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபும் வரப்போறார்கள். அதுக்குள்ள தான் அவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற ஸ்டாஃபுன்ற ஒழுங்குகள் தொடர்பாக பார்க்க வேண்டியது அவருடைய கடமை இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார். அதை விட பாராளுமன்றத்தில் இன்னொரு செக்ரட்டரி, இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டாலும் அவருடைய செக்ரட்டரி, அதாவது செயலாளராக இருக்கக்கூடிய தகுதி வந்து பாராளுமன்ற சபாநாயகர் தான். சபாநாயகர்களில் செயலாளர் நாயகம், செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்ஸஸ் குஷானி ரோகணதீர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை, இரண்டாவது வேலை இந்த பாராளுமன்றத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ், அதாவது வந்து சட்டங்களை உருவாக்குகின்ற வேலை. இந்த சட்டங்களை உருவாக்குகின்ற வேலைகள்ட்ட நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக அதாவது ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படும் போது அது கான்ஸ்டிடியூஷனுக்கு அமைவாக இருக்கிறதாண்டு அட்டர்னி ஜெனரல்கிட்ட அனுப்பி அவரோட ஒப்பீனியன் எடுக்கிறது. அதுக்கு பிறகு அதை சரியாக அந்த சட்டங்களை, ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் தொடர்பாக அதில் இது முரண்படுகிறதாண்டு பார்ப்பதற்குரிய சகல அவருடைய சகல பொறுப்புகளும் பாராளுமன்ற செயலாளர் தான் இருக்கிறது. அதையும் விட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாதாரணமாக பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற சபாநாயகரோ செயலாளர் நாயகமோ அல்லது பிரதி செயலாளர் நாயகங்களோ இல்லாமல் பாராளுமன்ற சமைந்த அமர்வை யாரும் ஆரம்பிக்க முடியாது. அப்போ 3 பேரை நாங்கள் அன்றைக்கு காணையில் என்றால் அன்று பாராளுமன்ற அமர்வுகளை அவர்கள் இல்லாமல் நடத்த முடியாது. இவர்களுடைய பவர், அதாவது இவருடைய பவர் வந்து எங்கே வருதுன்னா, அத்தாரிட்டி எங்கே வருதுன்னா எங்களோட கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து 65வது உறுப்புரை ஆர்டிகிள் செக்ஷன் 65 வந்து இவர்களுடைய பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினுடைய உரிமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக இருக்கிறது. ஆயிரம் நிலையியல் கட்டளையிலையும் வந்து பாராளுமன்றத்தின் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள். நிலையியல் கட்டளை, அந்த நிலையியல் கட்டளையும் இவர்கள் தொடர்பான இவருடைய அதிகாரங்கள், எல்லைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், சபாநாயகர் இருப்பார், அதுக்கு கீழே 3 பேர் இருப்பார்கள். அதில் நடுவில் இருப்பவர் செயலாளர் நாயகம், வலப்பக்கத்தில் உதவியும் இடப்பக்கத்தில் பிரதியும் செயலாளர் நாயகங்கள் இருப்பார்கள். அதுதான் இருக்கின்ற முறை. அவர்கள் வந்து அந்த இதை ஆரம்பிக்காமல் அந்த பாராளுமன்றம் வந்து ஆரம்பிக்க முடியாது என்பதுதான் அந்த உண்மை. அது தவிர எங்களுடைய இப்போது இருக்கிற பாராளுமன்ற செயலாளர் நாயகம் வந்து 2023ஆம் ஆண்டு தான் தெரிவு செய்யப்பட்டவர். வழமையாக இந்த செயலாளர் நாயகத்தையும் இந்த சபாநாயகரையும் ஒன்றாகத்தான் அவர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனாக தான் பார்ப்பார். அதாவது வந்து சபாநாயகருக்குரிய சகல வேலைகளையும், சபாநாயகருக்கு என்ன சொல்கிறேன்னா, சரி லீகல் அப்படி பிள்ளை, லீகல் அப்படி சரி, லீகல் அப்படி செய்யலாம், லீகல் அப்படி செய்யக்கூடாது, இந்த நெய்யல் கட்டில் தட்டுறதுல எப்படி இருக்குது, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் எப்படி இருக்கிற சகல அறிவுறுத்தல்களையும் செய்வது இந்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தான், அல்லது அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த மேட்டர் உண்டு. அதை விட பார்த்தீங்கன்னா முக்கியமாக இலங்கையில் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற 3 முக்கியமாக அனைத்துலக பாராளுமன்ற ஒன்றியம் ஒன்று இருக்கிறது. இன்டர்நேஷனல் பார்லிமெண்டரி யூனியன் ஒன்று இருக்கிறது. பொதுநலவாய பாராளுமன்ற சங்கம் ஒன்று இருக்கிறது, CPA, காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் இருக்கிறது. தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்பு சங்கம் ஒன்று இருக்கிறது, SAC. இந்த 3க்குரிய செயலாளர் நாயகமாக இலங்கையின் பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துறது பாராளுமன்ற செயலாளர் நாயகம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த வெப்சைட்டில் அவர்கள் போட்டிருப்பார்கள், எந்த எம்பியும் முதல் நாள் எந்த சீட்லையும் இருக்கலாம் என்ற ஒரு முறையொன்றை அவர்கள் வெப்சைட்டில் போட்டிருந்தபடியே நான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடைய கதிரில் போய் இருந்தேன் தெரியாமல். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர்கள் யாருமே எனக்கு சட்ட நடவடிக்கை அவருடைய வெப்சைட் சொல்லுகிறது முதல் நாள் எல்லாருக்குமே பொதுவாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்படுகிறது. அதை விட பாராளுமன்ற சபாநாயகர் சகல சட்ட நுணுக்கங்கள் தொடர்பான கேள்விகளையும் செயலாளர் நாயகத்தை தான் கேட்பார். அப்போது இப்போ இதுவரை காலமே எங்களுக்கு ஒரு நாளுமே ஒரு தமிழோ முஸ்லீம் பாராளுமன்ற ஒரு முஸ்லீம் உறுப்பினர் ஒருவர் செயலாளர் நாயகமாக இருந்ததில்லை. இதில் என்ன கவலை என்றால் இவர்கள் 1947ஆம் ஆண்டு தான் நடித்திருக்கிறார்கள். 1930 ஆண்டுகளில் வைக்கிபீடியாவில் இருக்கிறது. முதலாவது பாராளுமன்ற அல்லது செனட் சபை சபாநாயகராக இருந்தவர் வந்து தமிழன். சிம்பிள் அஸ் தட். முதலாவது பாராளுமன்ற சபாநாயகராக இருந்தவர் ஒரு தமிழன். அவருடைய பேர் தெரியாது, விக்கிபீடியாவில் அடித்து பாருங்கள். முடிந்தால் நான் அதை அடித்து போடுகிறேன், எனக்கு அந்த பேர்கள் ஞாபகம் இல்லை. அதான் கவலை. அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் சுதந்திரம் அடைந்தோமோ
இலங்கை சுதந்திரம் அடையும் போது நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்திருக்கிறோம். ஆகவே இதுதான் இன்றைய பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர்கள் தொடர்பான ஒரு சிறு ஒரு விளக்கம். தயவு செய்து முடிந்தால் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதால் ஒரு காசு பெற போற இல்லை, ஒரு 10 நிமிஷ வீடியோ, இதனால் பெரிய வீடியோ வரப்பில்லை. குழந்தைகளும் சிறுவர்களும் இந்த பாராளுமன்ற சபாநாயகர் என்னென்று வீடியோ போட்டுக்கிறேன், செயலாளர் நாயகம் என்றால் என்னென்று போட்டுக்கிறேன், பாராளுமன்றத்தின் அறிமுகம் போட்டுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 3வது வீடியோவை உங்களுக்கு நான் போடுகிறேன். ஆகவே தொடர்ந்தும் கிட்டத்தட்ட இவ்வளவு மொத்தமான இது இருக்கிறது. நாங்கள் போகும்போது இந்த இப்படி ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்றை தருவாங்க எங்களுக்கு படிப்பதற்காக. இதை முதலே தந்திருக்கோம், செலக்ட் பண்ணப்பட்டவொடனே வீட்டுக்கு போஸ்ட் அட்ரஸில் எடுத்திருக்கோம். சும்மா ஜோக்கு சொல்கிறேன், நான் இதை வாய்த்திருக்க வேணும். ஆனால் பிறகுதான் ஆறுதலாக இவை ஒவ்வொன்றும் என்னுடைய கையில் கிடைச்சிருக்கிறது. ஆகவே நான் இதில் கணக்கு விடயங்கள் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளவு விடயங்களும் நான் ஒவ்வொரு விடயங்களும் இருக்கிறது. நான் இவை தொடர்பாக ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு போடுகிறேன். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இதை விளங்கப்படுத்தி சொல்லுங்கள். நினைக்கிறேன் இவையெல்லாம் பாட புத்தகங்களில் உள்ளடக்கப்பட வேண்டும். இவை பாட புத்தகங்களில் பாராளுமன்ற சபாநாயகருடைய வேலை என்றா என்ன, பாராளுமன்ற செயலாளர் நாயகருடைய வேலை என்றா என்ன, இவையெல்லாம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாட புத்தகங்களில் இவை உள்ளடக்கப்பட வேண்டும். புது பாட புத்தகங்களில் இவை உள்ளடக்கப்படுகின்றதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. 2வது கவலைக்குரிய விடயம், உங்களுடைய பாடசாலை மாணவர்கள் யாருமே பாராளுமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதில்லை. நான் என்னுடைய 39 வருடத்திலே ஒரு தடவையும் பாராளுமன்றத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. கவலையாக தெரிந்து கொண்டு தமிழராக பிறந்ததுக்கு இந்த நாட்டிலே மிகவும் கவலைப்படுகிறோம், மிகவும் அல்லல் படுகிறோம், மிகவும் பாதிக்கப்படுகிறோம். இருந்தும் தமிழர் நாங்களே எங்களுடைய முதுகிலே குத்திக் கொள்கிறோம். ஆகையால் தான் எங்களுடைய தமிழினம் அப்படி இருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத்.